எல்லோருக்கும் அன்பு வணக்கம். இந்த வீடியோ மூலிமா உங்களோட என்ன கனெக்ட் பண்ணியிருக்கிற இறைநிலைக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி இந்த வீடியோவை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ எதை பற்றியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொபாட்டிக்ஸ் படிப்பு தொடர்பானது. ஒரு காலத்தில் நீங்கள் ரொபாட்டிக்ஸ் படிக்கணும் அப்படின்னா நாட்டை விட்டே வெளியில் போய் ஃபாரின் போய் நிறைய செலவு பண்ணி படிக்க வேண்டிய ஒரு அட்மாஸ்பியர் இருந்தது. அப்படி என்ன இந்த கோர்ஸுக்கு சிறப்பு, ஏன் இந்த கோர்ஸ் படிக்கணும் அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கோர்ஸ் இப்போ ஐடி லெவலில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கங்க. தமிழ்நாட்டில் பெரும்பாலான கவர்மெண்ட் ஐடிஎஸ்ல இந்த கோர்ஸ் இருக்கு. நான் இளமுருகு கவர்மெண்ட் ஐடிஐ திருச்சி திருவரம்பூரில் செயல்படக்கூடிய கவர்மெண்ட் ஐடிஐல இந்த கோர்ஸோட ட்ரெயினராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கோர்ஸ் பீரியட் பார்த்தீங்கன்னா 1 இயர் தாங்க. ஆக்சுவலாக 1 இயர் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் இயர் உங்களால் இம்மீடியட்டாக வேலைக்கு போக முடியுங்க. நீங்கள் 10th படிச்சிருந்தாலும் சரி, +2 முடிச்சிருந்தாலும் சரி, டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி, இந்த கோர்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஆப்டான கோர்ஸுங்க. ஏன் அப்படின்னா, ஈவன் நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா கூட இந்த 1 இயர் கோர்ஸுக்கு அப்புறம் நீங்கள் போய் நீங்கள் நேரடியாக வேலை செய்ய போகிறது இல்லை, ரோபோட்டை வேலை வாங்க போறீங்க. இட் மீன்ஸ் ரோபோட்டுக்கு ப்ரோக்ராம் பண்ண போறீங்க, ரோபோட்டை ஆப்ரேட் பண்ண போறீங்க. சொல்லப்போனா 10th முடிச்ச ஒருத்தர் 1 வருஷம் கோர்ஸ் முடிச்சோன்னா கம்பெனிஸ்ல டைரக்டா சர்வீஸ் இன்ஜினியராகவே வேலைக்கு போயிடலாங்க. உங்க வாழ்க்கை பார்த்தீங்கன்னா அற்புதமா ஒரு நல்ல வேலையோட சிறப்பா மூவ் ஆக ஆரம்பிச்சிருங்க. உங்களோட திறமையை பொறுத்து இந்த இண்டஸ்ட்ரியில நீங்க மிகப்பெரிய உயரத்தை உங்களால ரீச் பண்ண முடியுங்க. இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு ஏதாவது செலவு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே இல்லைங்க. ஃப்ரீ கோர்ஸுங்க. சொல்ல போனா கவர்மெண்ட் உங்களுக்கு ஸ்டைஃபன் கொடுக்குதுங்க. கிட்டத்தட்ட உங்களோட அட்டண்டன்ஸ் பர்சன்டேஜ் பொறுத்து மாசத்துக்கு 750 ரூபா வரைக்கும் ஸ்டைஃபன் கிடைக்குதுங்க. அது மட்டும் இல்லாம நீங்க பொண்ணா இருந்தீங்கன்னாக்க புதுமை பெண், பையனா இருந்தா தமிழ் புதுவன், இந்த ஸ்கீம் மூலமாகவும் மாசம் 1000 ரூபாய், அதுல எலிஜிபிளா இருந்தீங்கன்னா 1000 ரூபாய் வாங்கிக்கிட்டும் இந்த கோர்ஸ் உங்களால படிக்க முடியுங்க. ஸோ இந்த கோர்ஸ்ல என்னதான் படிக்கிறீங்க, என்னதான் நாங்கள் சொல்லித்தரோம், இது மூலியமா எப்படி உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு எளிதான ஒரு சிறப்பான வேலை கிடைக்குது, இதை பத்தியெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ரோபோ அப்படின்னா என்னன்னு பார்த்துருவோம். ரோபோனா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க சினிமாஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. பர்டிகுலரா எந்திரன் படம், ரஜினி படத்துல நீங்க ரோபோ பார்த்துருப்பீங்க, ரொம்ப ரசிச்சிருப்பீங்க. ஆக்சுவலா ரோபோ அப்படின்னா என்ன அப்படின்னா, ரோபோன்றது ஒண்ணும் இல்லைங்க, ஒரு வகையான மெஷின்ங்க. ஆக்சுவலா இந்த மெஷின் மற்ற மெஷின் மாதிரி இல்லாம மனிதர்கள் செய்யக்கூடிய வேலைகளை செய்யறதுக்காக இந்த மிஷினை டிசைன் பண்ணியிருக்காங்க. மனிதர்களுக்கு உதவியா, மனிதர்களுக்கு பதிலா வேலைகளை இந்த ரோபோக்கள் செய்யுது. இது ஆக்சுவலி இந்த ரோபோக்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் மூலயமா இயக்குறாங்க. இப்ப இந்த ஐடியில இருக்க கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, கம்பெனிகள்ல மனிதர்கள் வேலை செய்யக்கூடிய வேலைகளை செய்யறதுக்காக டிசைன் பண்ணப்பட்ட ரோபோக்களுக்கு நாங்க ட்ரைனிங் கொடுக்குறோம். ஸோ கம்பெனியில் ரோபோக்கள் எந்தெந்த மாதிரியான வேலைகள் செய்யுது, அது எந்த மாதிரி நாங்கள் ட்ரெயின் பண்றோன்றதை அடுத்தடுத்த ஸ்லைட்ஸில் நம்ம தெளிவாக பார்த்துடலாங்க. ஸோ ரோபோட்டோட முக்கிய பணிகள்னு பார்த்தீங்க அப்படின்னா, தன்னாட்சி செயல்பாடு. அதாவது ஒரு முறை நீங்க ரோபோட்டுக்கு ஒரு ஒரு ஒர்க்குக்கு ப்ரோக்ராம் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஒரு ஜாப் பண்ணிட்டீங்கன்னா, அதே மாதிரி ரிப்பீட்டடா கொஞ்சம் கூட தப்பு இல்லாம அக்யூரஸியா ரொம்ப தெளிவா உங்களுக்கு ரிப்பீட்டடா ஒர்க்குகளை பண்ணிக்கிட்டே இருக்குங்க. மாஸ் ப்ரொடக்ஷனுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஸோ இது மனிதர்களுக்கு உதவியா இருக்குது. கடினமான வேலைகளை கூட இது ரொம்ப எளிமையா இந்த ரோபோட்டால செய்ய முடியும். ரோபோக்களின் பயன்பாடுகளை பத்தி அடுத்தடுத்த ஸ்லைடில் நம்ம பார்க்கலாங்க. ஸோ ஜென்ரலா ரோபோ எங்கெங்க பயன்படுதுன்னு பார்க்குறோம். வீட்டில் பார்த்தீங்கன்னாக்க வீட்டை கிளீன் பண்ணுறதுக்கு, சமையல் பண்ணுறதுக்கு, ஸோ அந்த பாதுகாப்பு தொடர்பான விஷயங்களுக்கெல்லாம் கூட ரோபோட் பயன்படுது.
எஜுகேஷனல்ல கல்வி ரோபோட்டுகள் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் பண்றது, ஸோ இந்த இன்ஜினியரிங் கருத்துக்களை கற்பிக்கிறது, தியரிஸ் சொல்றது உங்களுக்கு. அதே மாதிரி ஃப்ரெண்ட்லியா இருக்கிறதுக்கு ரோபோட்ஸ்லாம் இப்போ இன்னைக்கு வந்தாச்சு. தோழ ரோபோட்டுகள் சொல்லுவோம். முக்கியமா இப்போ பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் சைடு வந்து ரோபோட்ஸ் வந்துச்சுங்க. மெடிக்கல் ரோபோட்ஸ் இது பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணுது, நோய் என்னன்னு கண்டுபிடிக்குது, ரிகாபிலிட்டேஷன் மறுவாழ்வு கொடுக்கறதுக்கு, நோயாளிகளுக்கு மறுவாழ்வு கொடுக்கறதுக்கு பயன்படுது, மருந்து வழங்குறதுக்கெல்லாம் பயன்படுதுங்க. இன்னும் பாத்தீங்கன்னாக்க அக்ரி சைடு வேளாண் ரோபோக்கள் பாத்தீங்கன்னா நடவு பண்றதுக்கு, அறுவடை பண்றதுக்கு, பயிர் நிலத்தை வந்து கண்காணிக்கிறதுக்கு, கால்நடைகளை நிர்வாகம் பண்றதுக்கு, இதுக்கெல்லாம் ரோபோட்ஸ் வந்தாச்சுங்க. ஸோ பயிர்களை வளர்க்கறது, பூச்சி பிடிக்காம இருக்கிறது, பூச்சி கட்டுப்பாட்டுக்கான ரோபோட்டுகள், அது மாதிரி விவசாயத்துல இயற்கைக்கு வந்து ஆராய்ச்சி பண்ற அக்ரியில வந்து ரிசர்ச்ல கூட ரோபோட்ஸ் வந்து யூஸ் ஆகுதுங்க. இன்னும் பாத்தீங்கன்னா மிலிட்ரியில பாதுகாப்பு ரோபோக்கள் வந்து பயன்படுதுங்க. இது பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான ஏரியாக்கள்லாம் வந்து மானிட்டர் பண்ணி தகவல்களை சேகரிக்குது. இப்ப எங்கேயாவது குண்டு வச்சுட்டாங்கன்னா அந்த குண்டுகளை அகற்றுறதுக்கு முன்னாடி மனிதர்கள் பயன்பட்ட மாதிரி இப்ப நம்ம வந்து ரோபோட்ஸை பயன்படுத்தி அந்த வெடிகுண்டுகளை நம்மளால பாதுகாப்பா அகற்ற முடியுது. ஸோ ஒரு ஒரு முக்கியமான சூழ்நிலைகள்ல எங்கேயாவது மனிதர்கள் மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்களை தேடி மீட்கிறதுக்கு கூட இந்த ரோபோட்ஸ் வந்து பயன்படுதுங்க. நிலநடுக்கம், ஆக்சிடென்ட்ஸ், மண் சரிவு எல்லாம் சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் கூட சமயங்கள்ல மனிதர்களை வந்து பாதுகாப்பா மீட்கிறதுக்கு இந்த ரோபோட்கள் பயன்படுது. ஹியூமனாய்டு ரோபோக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, சர்வீஸ் ரோபோட்ஸ். நீங்க பார்த்திருப்பீங்க, இன்னைக்கு வந்து நியூஸ் வாசிக்கிறதுக்கெல்லாம் கூட ரோபோட்ஸ் வந்தாச்சு. நீங்க பாத்தீங்கன்னா மனிதர்கள் மாதிரியே இருக்கும், மனித வடிவில் சிந்திக்கும் ரோபோக்கள், மனிதர்களுடன் தொடர்பு கொள்ளும் திறன் இருக்கு, பல்வேறு சூழ்நிலைகளில் நமக்கு சப்போர்ட்டா இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஏஐன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சாட் ஜிபிடி, ஜெமினி, ஸோ நிறைய வந்து ஏஐஸ் வந்தாச்சு உங்களுக்கு. ஸோ அந்த ஏஐ சப்போர்ட்டோட ஒர்க் ஆகிற ரோபோட்ஸும் இன்னைக்கு வந்து நடைமுறையில இருக்குங்க. ஆக்சுவலா பெரிய பெரிய சர்வீஸ் இண்டஸ்ட்ரியெல்லாம் இந்த ரோபோட்ஸ் வந்து யூஸ் ஆகுது, பயன்பட்டு இருக்கு. ஸோ இது பாத்தீங்கன்னா மொபைல் ரோபோக்கள். ஸோ இப்போ டிரைவர்லெஸ் கார்ஸ், டிரைவரே இல்லாம தானா ஓடுற கார்கள் இருக்கு, லாரிகள் இருக்கு, பறக்கிற ட்ரோன்கள் இருக்கு, கப்பல்கள் கூட வந்தாச்சுங்க. ஆல்மோஸ்ட் நம்ம ஐடில எந்த மாதிரியான ரோபோட்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம் பாத்தீங்கன்னா இதுதாங்க முக்கியமான ஏரியா, ரொம்ப கவனமா கவனிங்க. நம்ம ஐடில இண்டஸ்ட்ரியல் ரோபோக்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இந்த ரோபோட்கள் என்னென்ன மாதிரி வேலை செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா வெல்டிங் பண்ணும், பெயிண்டிங் அடிக்கும், அசம்பிளிங் ஒர்க்லாம் பண்ணுங்க. இண்டஸ்ட்ரியல் ரோபோக்கள்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தொழிற்சாலைகள்ல பயன்படுற ரோபோக்களை தான் நம்ம வந்து இண்டஸ்ட்ரியல் ரோபோட்கள்னு சொல்றோம். ஸோ இது பார்த்தீங்கன்னாக்க மனிதர்கள் மாதிரியே வேலை செய்யும், மனிதர்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். ஆனா மனிதர்கள் மாதிரி டயர்ட் ஆகாம, ரொம்ப களைப்பு இல்லாம, ரொம்ப வேகமாகவும், தவறே இல்லாம ரொம்ப துல்லியமாகவும் இந்த ரோபோட் வந்து ஒர்க் பண்ணுதுங்க. ஆக்சுவலா ஸோ இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டின் பயன்கள் அப்படின்றத இன்னும் கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாகவே பார்க்கலாம். வெல்டிங் பணிகள், வெல்டிங்ல பாத்தீங்கன்னா துல்லியமான வெல்டிங்க, தொடர்ச்சியான செயல்பாடு, இந்த ஜாயிண்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப துல்லியமா இருக்கும். அடுத்தது டயர்ட் ஆகாம 3 ஷிஃப்ட் அதனால ஒர்க் பண்ண முடியும், வெல்டிங் அடிக்க முடியும். ஸோ இந்த வெல்டிங் அடிக்கிறதுனால மனிதர்களுக்கு ஏற்படுற ஆபத்துக்கள் இல்லாம மனிதர்களை பாதுகாத்து பாதுகாப்பான சூழல்ல இந்த ரோபோட்கள் வந்து வெல்டிங் பணிகளை செய்யுதுங்க. ஆக்சுவலா அடுத்தது பாத்தீங்கன்னா அசம்பிளி ஒர்க்லங்க. அசம்பிளில எந்தெந்த பாகங்களை இணைக்கணுமோ அந்த பாகங்களை துல்லியமா தேர்ந்தெடுத்து எடுக்கிறது.
ஸோ அந்த பாகங்களை இணைக்கிறது, அந்த தேவையான அழுத்தத்துல இருக்கிறது, ஸோ அதை மொத்தமா அசம்பிள் பண்ணிட்டு தரத்தை வந்து உறுதிப்படுத்துறது, இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் வந்து இன்னைக்கு ரோபோட்ஸ் பயன்பட்டு இருக்குங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஹேண்ட்லிங் ரோபோட்ஸ் சொல்லுவாங்க. பொருள்களை கையாளுற ரோபோட். கனமான பொருள்களை பாதுகாப்பா தூக்குறது, நகர்த்துறது, அடுக்கிறது, இந்த மாதிரி வேலைகளுக்கெல்லாம் இன்னைக்கு ரோபோட்ஸ் பயன்பட்டு இருக்கு. எடுப்பது மற்றும் வைப்பது, இது பாத்தீங்கன்னா பிக் அண்ட் பிளேஸ் சொல்லுவாங்க. ஒரு பொருளை ஒரு இடத்துல இருந்து எடுத்து இன்னொரு இடத்துல கரெக்டா வைக்கிறது, பொருளின் இருப்பிடத்தை கண்டறிதல், சரியான அழுத்தத்தில் பிடித்தல், துல்லியமாக இலக்கில் வைத்தல். ஸோ பிக் அண்ட் பிளேஸ் இந்த ரோபோட்ல நம்ம வந்து ஐடிஐலயே நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா தர கட்டுப்பாடு, குவாலிட்டி கண்ட்ரோல். இதுல பாத்தீங்கன்னாக்க செக் பண்றதுக்கு, குறைபாடுகளை கண்டுபிடிக்கிறதுக்கு, அது சம்பந்தமா டேட்டாஸ் கலெக்ட் பண்றதுக்கு, இது எல்லாத்துக்குமே வந்து இன்னைக்கு ரோபோட்ஸ் ரொம்ப அதிகமா பயன்பட்டு இருக்கு. அடுத்தது இது ஒரு முக்கியமான ஏரியா, தானியங்கி இயந்திர பராமரிப்பு, இங்கிலீஷ்ல மெஷின் டெண்டிங் சொல்லுவாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சிஎன்சி மிஷின் இருக்கு அப்படின்னா அந்த மிஷினுக்கு வந்து ஜாபை ஏத்துறதுக்கு, இறக்கிறதுக்கு, ஸோ அந்த மிஷினை வந்து ஆப்ரேட் பண்றதுக்கு, மீன் வந்து ஆன் பண்றதுக்கு, ஆஃப் பண்றதுக்கு, மானிட்டர் பண்றதுக்கு, சின்ன சின்ன எரர்ஸ் இருந்ததுன்னா சரி பண்றதுக்கு, அந்த அட்மாஸ்பியர்ல பாதுகாப்பை உறுதி பண்றதுக்கு, இது எல்லாத்துக்குமே ரோபோட்ஸ் வந்தாச்சுங்க. இது எல்லாமே வந்து இந்த இண்டஸ்ட்ரியல் ரோபோட்ஸ் வந்து பண்ணுதுங்க. உற்பத்தி திறன் மற்றும் செயல்திறன் அதிகரிப்பு. ஸோ பாத்தீங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன் வந்து இது மூலியமா ரொம்ப அதிகமா பண்ண முடியுது. செயல்திறன் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு 24 ஹவர்ஸும் 24x7 24 மணி நேரமும் வாரத்தோட 7 நாட்களும் அந்த ரோபோட்டால ஒர்க் பண்ண முடியுது. தரம் மற்றும் நிலைத்தன்மை மேம்பாடு. ஸோ பாத்தீங்க அப்படின்னா ரோபோட்கள் ஒரே மாதிரியான பணிகளை மீண்டும் மீண்டும் மிக துல்லியமாக செய்வதால் உற்பத்தியின் தரம் உயர்கிறது. ஸோ ரிஜெக்ஷன் பர்சன்டேஜே ரொம்ப குறைஞ்சிரும், சொல்ல போனா இருக்காது. அந்த அளவுக்கு வந்து இந்த ரோபோட்ஸ் வந்து நமக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கு. மனிதர்களால் ஏற்படும் தவறுகள் குறைவதால் குறைவான கழிவுகள் உருவாகின்றன. சொன்ன இல்லையா, ஒரே மாதிரியான தரம் தொடர்ந்து பேணப்படுகிறது. பாதுகாப்பான வேலை சூழல், ஆபத்தான வேலைகள் வந்து குறையுது. ஏன்னா ரோபோட் பண்ணும் பொழுது மனிதர்களுக்கு ஆபத்து ரொம்ப குறையுது. ஸோ இதனால பணிச்சூழல் வந்து நமக்கு மேம்படுது, சேஃப்டியா நம்மளால ஒரு வேலையை பண்ண முடியுது. அடுத்ததா பாத்தீங்கன்னா அதிக நெகிழ்வுத்தன்மை. ஸோ ரோபோட்ல வந்து நம்ம வந்து எந்த மாதிரி வேலைக்கு எந்த மாதிரி வேணுமோ நம்மளால வந்து எளிதா டிசைன் பண்ணிக்க முடியும். இதனால வந்து பல்வேறு வேலைகளுக்கு பல்வேறு விதமான ரோபோட்டை பயன்படுத்தி நம்ம வேலைகளை வந்து ரொம்ப எளிமையா செய்ய முடியும். போட்டித்தன்மை அதிகரிப்பு. இது பாத்தீங்கன்னா ரோபோட் வந்ததுனால காம்படிஷன் ரொம்ப அதிகமா இருக்கு. இதனால வந்து மேம்பட்ட தரம், குறைந்த செலவு, அதிக உற்பத்தி திறன், இது காரணமா சந்தையில வந்து பாத்தீங்கன்னா அதிக போட்டித்தன்மையோட செயல்பட முடியுது. வாடிக்கையாளர்களின் தேவைகளை வந்து நம்ம விரைவாகவும் திறம்படவும் பூர்த்தி செய்ய முடியுது. ரோபோட்டோட ஒட்டுமொத்த பங்களிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா உற்பத்தி திறன், அடுத்தது தர மேம்பாடு, அடுத்தது தொழில்நுட்ப முன்னேற்றம், அடுத்தது பாதுகாப்பு. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து இது எல்லாமே நம்ம ரோபோட்னால நமக்கு கிடைக்குது. இதுல எல்லாத்தையுமே ரோபோட் வந்து பங்களிப்பு ரொம்ப அதிகமாவே இருக்குது. பல்வேறு நன்மைகள். ரோபோட்கள் கன்சாலிடேட் பண்ணி சொல்லணும்னா ரோபோட்கள் தொழில்துறையில் பல்வேறு நன்மைகளை வழங்குகின்றன. அவை உற்பத்தி திறனை அதிகரிப்பதோடு தரத்தை மேம்படுத்தி செலவுகளை குறைத்து பாதுகாப்பான வேலை சூழலை உருவாக்குகின்றன. புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கி நிறுவனங்களின் போட்டித்தன்மையை அதிகரிக்கின்றன. நவீன தொழில்துறையில் ரோபோட்கள் தவிர்க்க முடியாத ஒரு அங்கமாக தற்போது மாறியுள்ளன.
தொழில்நுட்பத்தின் முக்கியத்துவம். அதிநவீன தொழில்நுட்பம் கற்றுக்கொள்ள ஒரு பொன்னான வாய்ப்பு. டிஜிட்டல் உற்பத்தி ஒரு புதுமையான சிந்தனையாளராக மாற்றும். கிரியேட்டிவான வேலை, இந்த அரைச்சமாவே அரைக்காம புதிய சவால்களை எதிர்க்கக்கூடிய கிரியேட்டிவான வேலை இந்த ஒர்க்கு. நீங்க டெக்னாலஜி அப்படின்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா உதாரணம் சொல்லணும்னா உங்க கையில இருக்கக்கூடிய போனுங்க. டெக்னாலஜி டெவலப் பண்ணாலதான் உங்களால நீங்க எல்லாத்துலயும் அப்டேட்டடா இருக்க முடியுது. ஸோ இந்த கோர்ஸ் படிக்கிறது மூலியமா நீங்க உங்களை டெக்னாலஜியில அப்டேட்டடா வச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப எளிமையான வேலையா இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு சம்பளத்துல உங்களால வேலைக்கு போக முடியும். எளிமையா வேலையை பெற முடியும். இதுதாங்க முக்கியமான விஷயம். வேலை வாய்ப்பில் புதுமை. சார் எந்தெந்த மாதிரி வேலைக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோபோட்டிக்ஸ் கன்சல்டண்டா போகலாம். நீங்க 4.0 இண்டஸ்ட்ரீஸ்க்கு வேலைக்கு போக முடியும். இன்னைக்குள்ள சின்ன சின்ன கம்பெனிஸ்ல எல்லாம் கூட ரோபோட்ஸ் வந்தாச்சு. அதே மாதிரி சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, சந்தையில மார்க்கெட்ல உங்களுக்கு நல்ல சம்பளத்தோட வேலைவாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். இது பழைய வேலைகளை போல இல்லாமல் ஒரு கிரியேட்டிவான வேலை. சொந்தமா தொழில் தொடங்குறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஐடியில இந்த ரோபாட்டிக்ஸ் படிப்பு அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு. இந்த வீடியோ பார்க்குற நீங்க உங்களுக்கு யார் மேலெல்லாம் அன்பு இருக்கோ, யாரெல்லாம் நல்லா லைஃப்ல ஆனந்தமா இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பத்தி நீங்க சொல்லலாம். இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பயனுடையதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கவர்மெண்ட் ஐடிஐ திருச்சியில இந்த கோர்ஸ் இருக்கு. இந்த 10th ரிசல்ட் வர அன்னைக்கு ஆன்லைன்லயே இந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ணலாம். இது தொடர்பா உங்களுக்கு இன்னும் டீட்டெயில் வேணும் அப்படின்னா என்னோட ஃபோன் நம்பர் நான் கொடுக்குறேன். நீங்க என்ன ஃபோன்ல தொடர்பு கொள்ளலாம். என்னோட ஃபோன் நம்பர் 8667216978. இந்த வீடியோவை கடைசி வரையும் பார்த்த உங்கள் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றி. உங்கள் எதிர்காலம் சிறப்பாக அமைய நீங்க லேட்டஸ்ட் டெக்னாலஜியை கத்துக்கிட்டு வாழ்க்கையை ஆனந்தமா வாழ என்னோட அன்பு வாழ்த்துக்கள். அன்பும் நன்றியும்.